தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இவர் பேசுறத கேட்டுட்டு போங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கழிச்சிருந்தார். அண்ணே நல்ல நீங்க இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல ஆழம் சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா இப்ப இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான், அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குளச்சிக்கிட்டு இருக்கு. இலங்கையோட அமைச்சர் அர்ஜுனா அவர்கள், என்ன சார் துப்பாக்கி கிடைச்சா சுற்றுவீங்களா? எப்படி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இட பிரச்சனையில் ஒரு லேடியை துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி உங்களை கூட ஸ்ரீலங்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்களா, அந்த மாதிரியா? எங்களுக்கும் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் கட்சி ரீதியாக 1000 முரண்பாடு இருக்கலாம், ஆனால் தமிழ் என்று வந்துவிட்டால் தமிழகத்தில் குரல் கொடுக்கிற முதல் மனிதன் சீமான் அவர்கள்தான். இன்றைய இளைஞர்கள் மனதில் தமிழ் இனத் தலைவர் ஐயா மேதகு பிரபாகரன் அவர்களையும், என் பெரியப்பன் பழனி பாபா அவர்களையும், என் தாத்தன் காகிதம் உள்ளத்தவர்களையும் கத்தி 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 இவர்களை பற்றியெல்லாம் எங்கள் மனதில் பதிய வைத்ததே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள்தான். இவ்வளோ ஈஸியாக பேசிடுறீங்க துப்பாக்கி கிடைச்சா சுற்றுவன்ட்டு. நீங்கள் பேசுனதுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.